வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, இது பார்ட் 2. நம்ம ஆக்சுவலி நேற்றுக்கு வந்து சித்தோடைய ரூம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனுடைய ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சு தரணும்ல. ஏன்னா அவன் சொன்னான், அம்மா அழுக்காக இருந்தபோது ரூமை காமிச்சு கொடுத்தீங்க இல்லம்மா, அப்போ வந்து ரூமை நல்லா நீட்டாக இருந்ததுக்கப்புறம் நான் எப்படி நீட்டாக வச்சுருக்கேனோ அவங்களுக்கெல்லாம் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சரி, நம்ம இந்த vlog வந்து தொடர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்க, அவன் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணலை. இன்னைக்கு அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். இது வந்து அந்த பிக்சருக்கு வந்து ஒரு தடவை கூட வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கான். லட்சு வந்து வரைஞ்சதுக்கு மேலே ஒரு தடவை கூட வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கான். என்னடா, இதுதான் நம்ம சித்தோடைய ரூம். அவனுடைய என்ன சொல்றது, அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இங்கதான் பாதி நேரம். நீங்க இந்த கதவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து உள்ளதான் வரணும். ஃபர்ஸ்ட் அப்படியே உள்ள வரும்போது இங்கே வந்து கட்டில் போட்டிருக்கோம். இங்கே தான் அவன் படிக்கிறது, பில்லோ வச்சுருக்கிறது, பெட்ஷீட் எல்லாமே. அவன் எப்போவுமே காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு பெட்லேருந்தே எந்திரிப்பான். அப்படியே இதோட ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் நீட்டிக்கே பார்த்துருப்பீங்க. இந்த டேபிளில் வந்து நான் எப்போவுமே அயர்ன் பண்ணுறதுக்காக, ஏன்னா எனக்கு எங்கேயுமே வந்து இந்த ரூம் எப்போவுமே க்ளோஸில் இருக்கும். ஸோ வந்து ஜித்துவாகட்டும் பிட்டுவாகட்டும் உள்ளே வரமாட்டாங்க, அதிகமாக யூரின் போக மாட்டாங்க. இல்லைன்னா எங்கேயாவது வந்து ஒரு 2 சொட்டையாவது வந்து நினச்சி, இப்போ பாருங்கள் இதே மாதிரி காலை பூக்கி ஒரு 2 சொட்டையாவது நினச்சி வச்சுட்டு போவாங்க. அதனால தான் இவனுங்களெல்லாம் உள்ளே விடுறதே கிடையாது நான் எப்போவுமே. இப்போ வந்து இந்த டேபிளில் வந்து அயர்ன் பண்ணுறதுக்காக, அப்படியே இந்த டேபிள் வந்தீங்கன்னா இதில் தான் இவனுடைய ஃபிஷ் டேங்கு. இவன் ஒரு ஃபிஷ் பைத்தியம்னு சொல்லலாம். சித்து வந்து ஒரு ஃபிஷ் பைத்தியம். கிட்டத்தட்ட நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ 2 ஃபிஷ் வந்து பிளாக் ஏஞ்சல்னு சொல்லிட்டு 2 ஃபிஷ் வாங்கி போட்டிருக்கான். இதுதான் அவனுடைய என்னன்னு சொல்ற சொர்க்கம்னு சொல்கிறது இந்த ஃபிஷ் டேங்கு தான். எப்போவுமே இதை க்ளீன் பண்ணுறதாகட்டும், அதை வந்து பார்த்துக்கிறதாகட்டும், எல்லாமே பண்ணுறது வந்து அவன் இதில் தான் பண்ணுவான். இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது லைட் ஹவுஸ் வந்து அவன் பண்ணி வச்சுருந்தான். இந்த செவர்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டெல்லாம் நல்லா நீட்டாக வந்து நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ நீட்டாக வந்து அதை வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்து வச்சுருக்கான். ஸோ பரவாயில்ல. நான் இதில் ஒன்று கூட நான் சொல்லவே இல்லை, நீ இதை க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேன். அவனாவே தான் எல்லாமே இங்கே க்ளீன் பண்ணுறது, அவனோட இஷ்டத்துக்கு தான் க்ளீன் பண்ணுறது. ஸோ நான் வந்து சொல்லி கொடுத்து அவன் க்ளீன் பண்ணணும்னு தேவையே கிடையாது, அவனுக்காகவே தெரிஞ்சு பண்ணுவான். இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து அவனுடைய மொபைல், அப்புறம் வந்து ஃபிஷ் டேங்கு, அப்புறம் மோட்ரு, இதுக்குள்ள சுவிட்ச் எல்லாம் இங்கே தான் இருக்குது எல்லாமே. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணலை, ஓகேவா. அப்படியே வந்துட்டோன்னா இங்கே வந்து அழுக்கு குட்டையிலெல்லாம் பிடிச்சி ஒன்னே முதல் அழுக்கு குட்டையில பிடிச்சி போடணும்டா. ஒன்னே முதல் பிடிச்சிருக்குள்ளாடி போடணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அழுக்கு குட்டை இங்கே இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்து கபோர்டு. இந்த கபோர்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, க்ளீனாக தான் வச்சுருந்தான். இப்போ இங்கே எதுவுமே இல்லை, கொசு வத்தியெல்லாம் வச்சுருக்கான். சீப்பு, சின்ன சின்ன பொருட்கள் மட்டும்தான். ஆனால் இந்த ரூம் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ குப்பை இருந்து உங்களுக்கு காமிச்சு தரேன். கபோர்டில் வந்து அவ்வளோ ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்சுவேன் 6th 7th 8th 9th இப்போ 9th படிக்கிறான். 4 வருஷத்துடைய துணியே இந்த கபோர்டுக்குள்ளாடி தான் அவன் வந்து அடக்கி வச்சுருந்துருப்பான் போலாம். தேவையில்லாத எல்லா துணியும் எல்லாத்தையும் எடுத்து நான் தூக்கி போட்டுட்டு இப்போ பாருங்கள், தேவையான அவனுடைய துணிகள் மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து நீ வந்து எடுக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுகிட்டே போயிட்டே இருந்தானா, இனிமேல் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் நல்லா இல்லாத ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ அவனுக்கு வந்து அடுத்த ட்ரெஸ் வந்து வீட்டில் போடுறதுக்குள்ள ட்ரெஸ்ஸும் வெளியில் போடுறதுக்குள்ள ட்ரெஸ்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே வா, எங்கே போகிற? சைடு கேப்பில் அப்படி பூந்துருவியே உள்ள, சொல்லுக்கு பூந்துருவிய உள்ள. இந்த ரூம் பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது வந்து அதே மாதிரி கால் ஒயிட்டு யூரிட் போனது பார்த்தேனா தொலைச்சு உப்பு கண்டை போட்டுருவேன் பார்த்துக்கோ. தொலைச்சு உப்பு கண்டை போட்டுருவேன் பார்த்துக்கோ. சரியா? சரியான்னு கேட்டேன் உன்னைய, சரியான்னு கேட்டேன். இந்த ரூமுக்கு உள்ளாடி வரக்கூடாது, சரியா? உனக்கு இதுக்குள்ளாடி என்ட்ரன்ஸ் இல்லை. நோ என்ட்ரி கிடையாது, அப்படியே வெளியில தான். வா போலாம். சரி, அப்போ இதுதான் நம்மளுடைய சித்துவோடைய ஒரு குட்டி ரூம், குட்டி vlog. இப்படிதான் அவனுடைய ரூம் எப்பவுமே இருக்கும். ஆக்சுவலி இப்போ எப்பவுமே இப்படிதான் இருக்கும். அந்த வந்து கொஞ்ச நாளாவே வந்து சரியாவே இங்கே நானும் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை, ஆஃபீஸ் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறது. இவனுக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் அவன் வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி இனி அவன் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த குட்டியை மட்டும் உள்ள விடக்கூடாது. இந்த குட்டியை மட்டும் உள்ள விடவே கூடாது. இந்த குட்டி மட்டும் உள்ள வந்துச்சு, இந்த குட்டி மட்டும் உள்ள வந்துச்சு. நம்ம பெட்ரூம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஓகே, அந்த போற போக்குல ஒரு யூரினை போய் விட்டுட்டு வந்துடுவான். அந்த குட்டியை மட்டும் உள்ள விடக்கூடாது. இந்த குட்டியை மட்டும் உள்ள விடக்கூடாது. இந்த குட்டியை மட்டும்
சரி பாய் சொல்லு, நம்ம வியூஸ்க்கெல்லாம் பாய் சொல்லு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் பாய் சொல்லுங்க, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் பாய்.